இப்படி பல தலைவர்கள் வர்றாங்க, அப்பப்போ தலைவர்களாகி அப்பப்போ காணாமல் போயிடுறாங்க. அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக என்பது 53 ஆண்டுகள் கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் மனதிலே இடம் பிடித்த மாபெரும் மக்கள் இயக்கம். தேர்தல் வரும்போது அது தெரியும். இப்படி தான் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு நடிகர் வந்து ஒவ்வொரு விதமான தோற்றத்தை உருவாக்க பார்ப்பார்கள். அது அவர்களுடைய கடமை. எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி எம்ஜிஆருடைய தொண்டர்கள் கையில் இருக்கிறது, அதிமுக கையில் இருக்கிறது. எடப்பாடியார் என்கிற ஒரு விவசாயி தொண்டராக இருந்து கட்சியில் பொதுச் செயலாளராக உருவெடுத்தவருடைய கையில் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் வலுவாக பாதுகாப்பாக மக்கள் விரும்புகிற வகையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாள்தோறும் அவர் போகிற இடங்களிலெல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அணிதிருக்கிற காட்சி நீங்கள் எல்லாம் தினந்தோறும் ஊடகங்கள் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த தலைவரும் இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டது இல்லை. அந்த அளவுக்கு மக்களிடத்திலே அந்த பயணத்திற்கு சிறப்பான வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிறது. அவர் எத்தனை நேரம் வெயிலில் நின்று மக்களை பார்க்குறாரு, எத்தனை நேரம் மக்களோடு இருக்கிறாரு. மக்களோடு வாழ்ந்து பழக வேண்டும், மக்களுடைய கஷ்டங்களை போக்க வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும். எம்ஜிஆர் இருக்காருன்னா மலையில் ரிக்ஷா தொழிலாளி நனைந்த உடனே அந்த காலத்திலேயே 5000 பேர்த்துக்கு ஒரே சமயத்தில் மலைக்கோட்டு தயார் பண்ணி தலையிலும் கால் வரையும் தயார் செய்து அந்த காலத்தில் 54 55லேயே ரிக்ஷாக்காரர்களுக்கெல்லாம் மலைக்கோட்டு கொடுத்த மாபெரும் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பெயரை சொல்வதற்கு கூட யாரானாலும் அவருடைய பாதையில் சென்றவர்களாக இருக்க வேண்டும். எம்ஜிஆரை சொந்தம் கொண்டாடுவது என்பது அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்பதற்காக பயன்படுத்தி கொள்கிற ஒரு குறுக்கெழுத்து புத்தி. எம்ஜிஆர் இப்போது அதிமுக என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னென்ன தான தர்மம் பண்ணார். எங்காவது ஒரு குடிசை தீப்பற்றினால் ஃபயர் சர்வீஸ் போகிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆருடைய உதவி சென்னையை சுற்றி எங்கும் நடக்கும். எங்கேயாவது மக்கள் கஷ்டப்படுகிறார் என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாடியே ஓடோடி சென்று அவருடைய உதவி மக்களை சாரும். இதெல்லாம் மேம்போக்கான பேச்சுகள், செயல்முறைகள். ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் அவர் மறைந்து விட்டார். அவருக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா. இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார்.